நான் ரொம்ப சுத்தமா வச்சுக்க போறேன், இந்த கோல்கேட் ஆட்ல வர மாதிரி பல்ல வெள்ளை வெள்ளைன்னு ஆக்க போறேன், ரொம்ப கரகரன்னு தேய்ச்சாலும் அது வந்து பல்லுக்கு நல்லது இல்லை. ப்ராப்பர் 2 minute பிரஷிங் டெய்லி, ட்வைஸ் டெய்லி வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணாம ப்ராப்பர் பிரஷிங் டெக்னிக் பண்ணினாலே போதும் அப்படின்னு கூட ரிசர்ச் வந்திருக்கு. பேஸ்டே தேவையில்லை. ஸோ மோர் தென் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ற இயற்கையிலே கொஞ்சம் மஞ்சள் தன்மை ஜாஸ்தியா உங்களுக்கு இருக்குன்னா உங்க பல் கொஞ்சம் மஞ்சளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க பல் ஒருவேளை மஞ்சளா இருக்குன்னா அது ஹெல்தியான பல் இல்ல அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a myth. சில பேர் வந்து ரொம்ப ஹார்டா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவ் பிரஷ்னே வந்துருச்சு. ஸோ எந்த மாதிரி பிரஷ் எந்த மாதிரி பற்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்? விசில் விமன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா டென்டிஸ்ட் டாக்டர் பிரியா மேம் தான் இருக்காங்க. விசில் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் மேம். பல்ல நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும் மேம்? நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றோம், அது தவிர்த்து வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமா? இப்போ மவுத் தான் வந்து என்ட்ரி பாயிண்ட், உணவு போறதுக்கான என்ட்ரி பாயிண்ட் மவுத் தான். அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா வச்சுக்கிறோமோ அது வழியா கிருமி வந்து வாய் வழியா உள்ள போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம மவுத் ரொட்டீன் ரொம்ப சிம்பிளுங்க. ஃபேஸ் ரொட்டீனுக்கு நீங்கள் டென்சர், க்ளோனர், என்னென்னமோ பல விஷயம் சொல்லுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை. வாயும் பல்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ரொட்டீன் தான். ட்வைஸ் ப்ரஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃப்ளாஸ் பண்ணணும், ப்ரஷ் பண்ணுறதோட டங்கையும் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷிங் டெக்னிக்கை பொறுத்தளவுக்கு ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். அரைக்குறையா ப்ரஷ் பண்ணோம்னா நல்லதில்லை, அவசரமாக ப்ரஷ் பண்ணால். அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஜிலஸாக ப்ரஷ் பண்ணி நான் ரொம்ப சுத்தமாக வச்சுக்க போகிறேன், இந்த கோல்கேட் ஆட்ல வர மாதிரி பல்ல வெள்ளை வெள்ளைன்னு ஆக்க போகிறேன்னு ரொம்ப கரகரன்னு தேய்ச்சாலும் அது வந்து பல்லுக்கு நல்லதில்லை. ப்ராப்பர் 2 minute பிரஷிங் டெய்லி, ட்வைஸ் டெய்லி வந்து போதுமானது. அண்ட் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நார்மலா வந்து நம்ம கை வந்து இப்படி மட்டும்தான் போகும். இப்படி ப்ரஷிங் டெக்னிக் வந்து நேரா ஹரிசான்டலா ப்ரஷ் பண்றது தவறு. ஐடியா என்னன்னா, பல்லுக்கும் ஈருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் டெபாசிட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்றது தான். முன்னாடி பண்ற மாதிரியே பல்லோட பின்புறமாவும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். முன்னாடி பல்லோட பேக் சைடை ப்ரஷ் பண்ணும்போது ப்ரஷ்ஷை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு ப்ரஷிங் மோஷன் பண்ணணும். கீழ்வாயை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து ஈர், மேலே பல்லு. ஸோ அதே ஆங்கிள் ஆஃப் 45 degreesல வச்சுட்டு கீழேருந்து மேலே ஒரு மைல் மசாஜ் மாதிரி ஆரம்பித்து இப்படி ப்ரஷிங் அவே மோஷனில் பண்ணணும். உட்பகுதியிலையும் அதே மாதிரி பண்ணணும். எல்லா சர்ஃபேஸ் ஆஃப் த டூத்தையும் ப்ரஷ் பண்ணணும். முன்னாடி பல்லோட பின்பகுதியை ப்ரஷ் பண்ணும்போது ப்ரஷ்ஷை ஸ்ட்ரைட்டாக ஆக்கிட்டு கீழேருந்து மேலே புஷ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சூயிங் சர்ஃபேஸ், கடிக்கிற பகுதியை வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ப்ரஷ் பண்ணணும். சூயிங் சர்ஃபேஸ் இங்கே தான் வந்து சாப்பாடு அதிகமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்குலர் மோஷனில் இந்த சூயிங் சர்ஃபேஸை ப்ரஷ் பண்ணணும். இந்த இடங்களை ஃபைனலாக உங்களோட டங்கையும் இதே ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணலாம், இல்லை டங் ஸ்க்ரேப்பர் பயன்படுத்தி ப்ரஷ் பண்ணணும். அண்ட் அது சூப்பராக நீங்கள் சொன்னீங்க மேம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒவ்வொரு டூத்துக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவ் பிரஷ்னே வந்துருச்சு. ஸோ எந்த மாதிரி ப்ரஷ் எந்த மாதிரி பற்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் மேம்? ஹெல்தி இண்டிவிஜுவல், அதாவது ஈரு வந்து ஆரோக்கியமாக இருக்கவங்க வந்து மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அதோட பிரிசில்ஸ் வந்து அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து ஈரு ரொம்ப தேஞ்சு போயிருக்கும், ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்கும், ரொம்ப கூச்சம் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ப்ரஷ் பண்ணும்போது 2 நிமிஷத்துக்கு மேலே ப்ரஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம காலையில் எழுந்து இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை தூக்க கலக்கத்தில் கனவு காண்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சோம்னா அந்த பக்கத்தில் இருக்க பல்லும் ஈரும் தேஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 minutes ப்ரஷிங், கரெக்ட் ப்ரஷிங் டெக்னிக், கரெக்டான ப்ரஷ்ஷு, உங்களுக்கு எந்த ப்ரஷ்ஷு தேவை அப்படிங்கிறத உங்கள் டென்டிஸ்ட்
அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணணும். ஈரில் பிரச்சனை இல்லைன்னா மீடியம் ப்ரஷ், இல்லை தேய்மானம் இருக்குன்னா சாஃப்ட் ப்ரஷ். அண்ட் இப்போ நம்ம நார்மலாக இப்போ புது ப்ரஷ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது வந்து ரத்தமாக வரும். அதெல்லாம் எதனால மேம் வருது? புது ப்ரஷ்னால ரத்தம் வராதுங்க. ஈரில் வீக்கம் இருக்கு, கம் டிசீஸ் இருக்கு, கம்ல வந்து கார படிஞ்சு அதனால ஈரு வீக்கமாயி ஜிஞ்சவைட்டிஸ்னு சொல்லுவோம். ஈரு வீக்கமா இருந்ததுன்னா அப்ப வந்து ரத்தம் வரும். அதுக்கு வந்து உங்க டென்டிஸ்ட் போய் ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளீனிங் பண்ணிட்டீங்கனாலே அந்த ரத்தம் வர்றது சுத்தமா குறைஞ்சிரும். சூப்பர் மேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பல்லுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதா இல்லை வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்லாம் வந்து நம்ம காலையில் வந்து ப்ரஷ் பண்ணாமல் அதை எடுத்து வாயில் கொப்பிளிச்சாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாமா மேம்? கண்டிப்பாக கிடையாதுங்க. ப்ரஷிங்கான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. மெக்கானிக்கலாக நம்ம வாயில் படிஞ்சிருக்கிற அழுக்கு, சாப்பாடோட ஒட்டி இருக்கிற மிச்சம், அப்புறம் அழுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரஷ் மட்டும்தான் பயன்படுத்தணும், அவசியமாக பயன்படுத்தணும். மவுத் வாஷ் வந்து ஈறு பிரச்சனை இருக்கவங்களுக்கு இல்லை சொத்தை அதிகமாக வரவங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணணும். அண்ட் பேஸ்ட்டெல்லாம் எந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணால் வந்து நல்லா இருக்கும் மேம்? இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. அதில் வந்து இப்போ சென்சிட்டிவ் பற்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் வந்து வந்திருக்கு, கொஞ்சம் ஹார்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து நம்ம பல்படி வச்சு விளக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேஸ்ட்லாம் வந்துருச்சு. ஸோ எந்த மாதிரி பேஸ்ட் வந்து எல்லா பற்களுக்கும் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு விஷயம் மேம்? எல்லா பேஸ்ட்டுக்குமே தேவையான 3 இன்க்ரீடியன்ட் இருக்குங்க. ஒன்று ஃபோமிங் ஏஜென்ட், இன்னொன்று அபரேசிவ் ஏஜென்ட், ஃப்ரெஷனிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஃபோமிங் ஏஜென்ட்னா நொர வரத்துக்கு, அபரேசிவ்னா பல்ல தேய்ச்சி அதில் சுற்றி இருக்கிற அழுக்கு, அது பல்லோட ஒட்டிட்டு இருக்க அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு. எல்லா பேஸ்ட்லையும் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும், அது சேப்பாக இருந்தாலும், கிறிஸ்டலாக இருந்தாலும், சால்ட்டாக இருந்தாலும், இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜீரகம், என்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து புதுசாக சொல்கிறாங்க. எல்லா பேஸ்ட்லையுமே முக்கியமானது இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குன்னா, பேஸ்ட் யூஸ் பண்ணாம ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் பண்ணினாலே போதும் அப்படின்னு கூட ரிசர்ச் வந்திருக்கு. பேஸ்டே தேவையில்லை. ஸோ மோர் தென் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ற ப்ரஷிங் டெக்னிக் தான் முக்கியம். பேஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்கு, ரொம்ப கூச்சமா இருக்குன்னா நீங்க உங்க பல் மருத்துவரை அணுகும் போது நீங்க இந்த பேஸ்ட்டை பயன்படுத்துங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ற பேஸ்ட்டை பயன்படுத்தலாம். நீங்க ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா சாதாரணமா கிரானியூல்ஸே இல்லாம அந்த கொரகொரப்பு தன்மை ரொம்ப இல்லாத சாஃப்ட் பேஸ்ட் இஸ் அட்வைசபிள்ங்க. சூப்பர் மேம். இந்த பிராண்ட் தான் அந்த பிராண்ட்லாம் இல்லை, எல்லா பிராண்ட்லயும் அதே இன்க்ரீடியன்ட் தான், அவங்க எல்லாத்துலேயும் அதே அரைச்சமாவை தான் அரைக்கிறாங்க, வேற பேரை வச்சுக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர வேற ஸ்பெஷலாக இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் நீங்கள் பல்லே விளக்க தேவையில்ல, இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து வெள்ளையாயிடும் பல்லு, சொத்தையெல்லாம் போயிடும், அந்த மாதிரி கிடையாது. பேஸ்ட் டஸ் நாட் ஹாவ் சச் அ சிக்னிஃபிகண்ட் ரோல். அண்ட் சூப்பர் மேம். நீங்கள் சொன்னதுலேருந்தே ஒரு நான் கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தோணும், இந்த ஆட்லாம் பார்த்து பல்லு வந்து பளிச்சுன்னு வெள்ளையாக இருந்தால் வந்து பயங்கர ஹெல்த்தியான பல்லு, கொஞ்சம் மஞ்சளாக இருந்தாலுமே வந்து ஹெல்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம பற்கள் வந்து எந்த கலரில் இருந்தால் ஒரு ஹெல்த்தியான பல்லுன்னு சொல்லுவோம் மேம்? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்தியர்களுக்கு ஒரு கலர்ல இருக்கோம், பிரிட்டிஷர்கள் வேற கலர்ல இருக்காங்க, ஆப்பிரிக்கால இருக்கவங்க வேற கலர், ஸ்கின் டோன் சொல்றேன், எல்லாரும் வேற கலர்ல இருக்கும், கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் பற்களும். பற்கள் வந்து வெள்ளையான பற்கள் தான் ஹெல்தி பற்கள்ங்கிறது கிடையாது. பல்லுல 3 லேயர் இருக்கு, எனாமல், டென்டின், உள்ள பல்ப்புன்னு, அதுலதான் நரம்பு, ரத்த குழாயெல்லாம் இருக்கு. டென்ட்டுங்கிறது வந்து 2வது லேயர், அது வந்து மஞ்சளா இருக்கும். மேல இருக்க எனாமல் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுக்கறதுக்கான டிரான்ஸ்லூசண்டா இருக்கும். அது இப்போ வந்து டென்டின் கலர் கொஞ்சம் இயற்கையிலே கொஞ்சம் மஞ்சள் தன்மை ஜாஸ்தியா உங்களுக்கு இருக்குன்னா உங்க பல் கொஞ்சம் மஞ்சளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க பல் ஒருவேளை மஞ்சளா இருக்குன்னா அது ஹெல்தியான பல் இல்லை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மித், அது தவறு. பல்லு கலர் வந்து டஸ் நாட் டிட்டர்மைன் த ஹெல்த். உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு உங்க மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த பல்லு கலரை மாத்திக்கணும், எனக்கு ரொம்ப கான்ஷியஸா இருக்கு, ரொம்ப மஞ்சளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் தான், ப்ளீச்சிங்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். உங்க பல்லு டோனை வந்து ஒரு டோன், இப்போ நம்ம பியூட்டி பார்லர்ல போய் ப்ளீச் பண்ற மாதிரி அதே சிமிலர் கான்செப்ட் சொல்றேன். அது மாதிரி ஒரு டோன்ல வந்து உங்களோட பல்லு கலரை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். பட் இட் இஸ் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். இது வந்து எல்லாரும் பண்ணிக்கணும்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டோம்.
ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, கீழே வந்து பற்கள் கீழே வந்து நல்ல மஞ்சேன்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி போக்குறது? அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதனால அது வருது மேம்? ஓகே, இப்போ காரை படிக்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணலை, 2 முறை ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணலை அப்படின்னா நம்ம சாஃப்ட் டெபாசிட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பல்லோட போய் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டது அடுத்த நாள் ப்ரஷ் பண்ணும்போது போயிடும். நீங்கள் அடுத்த நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ப்ரஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே அது காரையாக மாறிடும். ஸோ நீங்கள் 1 to 2 days நீங்கள் ப்ரஷ்ஷிங் சரியாக பண்ணலைன்னா அந்த சாஃப்ட் டெபாசிட் வந்து காரையாக கால்சிஃபைடாக மாறிடும். கால்சிஃபைடாக மாறினா நீங்கள் பல்லு தேய்ச்சா போகாது. பல் டாக்டர்கிட்ட வந்து தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அவசியம் 6 months முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் டென்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரை படிஞ்சிருக்கிறத ஒரு சின்ன கிளீனிங் ப்ரொசீஜர் மூலமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்டோமே, இப்போ சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றோன்னா பல்லுக்கு இடையில வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸி மெத்தடாக வந்து ஏதாச்சும் ஒரு பின்னோ ஏதாச்சும் ஸ்டிக்கோ வச்சு நம்ம அதை குத்தி எடுத்துடுறோம். அப்போ வந்து அந்த பல்லுக்கு இடையில ஓட்டை விழுந்துருது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அது அப்படியே வந்து கேப்பில் விழுந்து திருப்பி நம்ம சாப்பிடும்போது அடைச்சிக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? நீங்கள் வந்து பல்லுக்கு இடையில உங்களுக்கு மாட்டுது அப்படின்னா அந்த பல்லுக்கு நடுவில் ஏதாவது சொத்தை இருக்கா, இல்லை அந்த ஈருக்கு பக்கத்தில் ஈரு இல்லை எலும்பு தேஞ்சிருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். ஹெல்த்தியான பற்களில் அந்த மாதிரி சிக்கனோ மட்டனோ போய் மாட்டாது. அப்படி மாட்டுது அப்படின்னா என்ன இருக்குது அங்கே அப்படின்னு அசஸ் பண்ணணும். எனக்கு எதுவுமே இல்லை ஆனாலும் மாட்டுதுன்னா ஃப்ளாஸ் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. நூலை வந்து டெய்லி யூஸ் பண்ணணும். ப்ரஷ்ஷை தவிர ஃப்ளாஸையும் அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ப்ரஷ் 2 தடவை பண்ணுறதே வந்து பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஃப்ளாஸ் பண்ணால் அதை விட பெஸ்ட்டு நீங்கள் பல் டாக்டர் பக்கமே திரும்பி வர தேவையில்லை. 60% தான் ப்ரஷ்ஷுனால க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பல்லில் நிறைய பிட்டு க்ரூஸ் ஸ்மூத் சர்ஃபஸாக இருக்காது, ஒரே குழியும் மேடும் பள்ளமாக இருக்கும். அதனால அந்த பல்லுக்கு நடுவில் இடுக்கில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, விச் ஃப்ளாஸ் வில் டூ எஃபெக்டிவ்லி. அண்ட் நம்ம மவுத் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாக வருது, அதுக்கு காரணம் வந்து நம்ம டீத்தா இல்லை வந்து ஓவராலாக வேறு ஏதாச்சும் பிரச்சனையா மேம்? பல காரணம் இருக்குங்க. முதல் காரணம் பல்லுலேருந்து தான். உங்களோட பல்லில் அழுக்கு இருக்குது, உங்களோட ஈரில் வீக்கம் இருக்குது, ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் நிறைய அழுக்கு இருக்குது, நான் பல் டாக்டர்கிட்டே போனதில்லை, என் பல்லு ஃபுல்லாக காரையாக இருக்குது அப்படின்னா அதனால ஈரு வீக்கம் இருக்குன்னா அதுலேருந்து துர்நாற்றம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் டங்கை ப்ரஷ்ஷே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது டங்கையும் ப்ரஷ் பண்ணுங்க. நீங்கள் எதர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லை டங் ஸ்க்ரேப்பர் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் டங்கையே ப்ரஷ் பண்ண மாட்டேன்னா நாக்குக்கு மேலே ஒரு படலம் இருக்கும், அந்த படலத்தினால கூட துர்நாற்றம் வரலாம். இன்னொன்று, உங்களுக்கு வயிற்று உபாதைகள், எனக்கு இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அசிடிட்டி இருக்குது, நான் கரெக்டாக வேலைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து துர்நாற்றம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சில ரேர் அக்கேஷன்ஸில் சில சீரியஸ் டிசீசஸ் லைக் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஓடர், ஒரு விதமான துர்நாற்றம் வரும். ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் வரும். முக்கியமான காரணம் இந்த நாக்கு, பல்லு, அதுக்கப்புறம் வயிற்று உபாதைகள் தான். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுமே வந்து வாய் கொப்பளிச்சா போதும்ப்பா, எல்லா டஸ்ட்டும் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மித்தா இல்லை உண்மையிலே வந்து நம்ம வாய் கொப்பளிச்சா வந்து நம்ம சாப்பிட்ட விஷயம் எல்லாமே வந்து போயிடுமா மேம்? 2 முறை ப்ரஷ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வாய் கொப்பளிச்சா சாப்பாடு போய் ஒட்டுது இல்லைங்களா பல்லுல, அதெல்லாம் ஸ்விஷ் அவுட் பண்ணும்போது நம்ம நல்லா கொப்பளிக்கும் போது அதெல்லாம் வந்துடும். அதனால வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா, எவ்வளோ நம்ம பேஸ்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மவுத் வாஷ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கலராக விற்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ரேண்டமாக யூஸ் பண்ணுறாங்க மவுத் வாஷ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? யாரெல்லாம் வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம்? ஓகே, கோல்ட் ஸ்டாண்டர்ட் மவுத் வாஷ்னு ஒன்று இருக்குது, குளோர்ஹெக்சிடின் மவுத் வாஷ்னு. அதுவும் வந்து இப்போ நம்ம ஊரில் ஓவர் த கவுண்டர்லேயே கிடைக்கும். அந்த மவுத் வாஷ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஈறு பிரச்சனை இருக்கவங்களுக்கு, ஈறு அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் இருக்கவங்களுக்காக இண்டிகேட் பண்ணுறது. அதுவே நாங்கள் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கே ஷார்ட் டேர்மாக தான் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதால் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. ஏன்னா பல்லில் ஸ்டெயின் ஆகும், டேஸ்ட் சென்சேஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த குளோர்ஹெக்சிடீன், ரெக்சிடீன் அந்த மாதிரி இருக்கிற மவுத் வாஷ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓவர் த கவுண்டராக கிடைக்கிற லிஸ்டரின் மவுத் வாஷ், அது வந்து ஃப்ரெஷனிங் மவுத் வாஷ், அது வந்து அப்பப்போ வேணும்னா யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நோ ரூலுங்க. ஃப்ரெஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ. இது வந்து இது யூஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் வந்து வாயில் உள்ள கிருமிலாம் போகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம அந்த மவுத் வாஷை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்றது மேம்? இப்போ நம்ம வந்து பேஸ்ட்னா டக்குன்னு எடுத்து நம்ம வாயில போட்டு இது பண்ணிடுவோம். பட் மவுத் வாஷ்ங்கிறது வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ரொம்பவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி லைக் வாட்டர் கலந்து யூஸ் பண்ணுமா இல்லை அப்படியே வந்து? அவசியம் இல்லைங்க. 10 ml அப்படியே எடுத்து ப்ரஷ் பண்ண உடனே பண்ணக்கூடாது. ஏன்னா பேஸ்ட்டும் மவுத் வாஷும் ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 hour கேப் விட்டு பண்ணணும். ஒரு 10 ml எடுத்துக்கிட்டா போதும். எடுத்துட்டு ஃபுல்லாக ஓவராலாக ஸ்விஷ் பண்ணிட்டு ஸ்பிட் பண்ணிட வேண்டியது. இது வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரென்த்தாக நம்மளுக்கு பல்லில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, இது பண்ணணும்னு அவசியம். இப்போ நீங்கள் ஹெல்தி இண்டிவிஜுவல், எனக்கு பல்லுலையோ ஈர்லையோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ சில பேருக்கு சொத்தை நிறையா வரும், அவங்களுக்கு ஃப்ளூரைட் மவுத் வாஷ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஈர பிரச்சனை உள்ளவங்களுக்கு வேற மவுத் வாஷ் யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து சலைவாஸ் ப்ராப்பராக சுரக்காது, சலைவான் ட்ரைனஸ் இருக்கும், அவங்களுக்கு வேற மவுத் வாஷ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு நாங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு வந்து கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மேம். நிறைய விஷயம் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.